உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் ஒரு மனுஷனுக்கு ஃபேன் இருக்கும்னா அது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஜித் சார் மட்டும்தாங்க. எங்க போனாலும் அவர் பின்னாடி வந்து ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் சுத்திட்டே தான் இருக்கும். அது அவர் ஷாப்பிங் போனாலும் சரி, அவர் ரேசிங் போனாலும் சரி, இல்ல அவர் சும்மா வெளியில சுத்தி பார்க்க போனாலும் சரி, ஒரு கூட்டம் அவர் பின்னாடி எப்பவுமே சுத்திட்டு இருக்கும்னா அந்த ஒரே மனுஷன் பாத்தீங்கன்னா அஜித் சார் மட்டும்தான். இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தாலியில வந்து ரேசிங் நடந்திருக்கு. நம்ம ஏகே ரேசிங் சார்பா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அஜித் சார் உட்பட. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 hours மிகுலோ சர்க்கியூட் அப்படின்ற ரேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் டீம் 3rd பிரைஸ் வாங்கியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அந்த செலிப்ரேஷன்ஸ் வீடியோ தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல கம்ப்ளீட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவரோட செலிப்ரேஷன்ஸ், அந்த சாம்பியனை வந்து செலிப்ரேட் பண்ணுறது, அதை வந்து அப்படியே தெளிக்க விடுறது. அவரோட அஜித் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அவர் ஒரு படம் வெற்றி அடைஞ்சா கூட அவர் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட இருப்பாரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவரோட உண்மையான பேஷனே வந்து பாத்தீங்கன்னா அவர் படத்துல நடிக்கிறதுன்றது வந்து அவருடைய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். அவரோட பேஷனுக்காக ஒரு இன்கம் தேவைப்படுது, குடும்பத்திற்காக ஒரு இன்கம் தேவைப்படுது, அதுக்காக தான் அவர் சினிமால இருக்கிறாரு. பிளஸ் ஃபேன்ஸ்க்காகவும் சினிமால இருக்காரு. பட் அவரோட உண்மையான பேஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டோ சர்க்கியூட் தான். ஒன்னு பைக் ஓட்டணும், இல்லனா கார் ஓட்டணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸோ, செகண்ட் பிரைஸோ, தேர்ட் பிரைஸோ, இல்ல பிரைஸே கிடைக்கலனாலும் சரி, பார்ட்டிசிபேட் பண்ணாலே கூட ஒரு மனநிறைவு பெற மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஜித் சார் மட்டும்தான். இந்த இத்தாலியில நடந்த அந்த ரேசிங்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த டீம் வந்து 3rd பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும், துபாயில வந்து இதே மாதிரி 24 hours சர்க்கியூட் நடந்துச்சு. அதுலயும் வந்து அஜித் சார் டீம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்படி வந்து தன்னுடைய பேஷனுக்காக ஊர் ஊரா சுத்துற ஒரு மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் சார். அதோ இது வந்து சுத்துற இதுதான் ரேசிங் சர்க்கியூட்ல இருக்கிறனால சுத்திட்டே இருக்கிறாரு மனுஷன். இப்போ இத்தாலியில இந்த ரேசிங்க்கு அப்புறமா வந்து அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அங்க இருக்கிற ஃபாரின் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பேட்டி தரும்போது அவர் தெளிவா தன்னுடைய இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாரு, எந்த வயசுல இருந்து அவருக்கு வந்து இந்த ரேசிங் மேல இன்ட்ரெஸ்ட். நான் வந்து 18 வயசுல ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு அஜித் சாரே சொல்றாரு. 18 இயர்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பைக் ரேசஸ்ல இருந்தேன், அப்புறமா வந்து கார் ரேசஸ்க்கு மாறிட்டேன். அப்போ வந்து அந்த ஆங்கர் கேட்குறாங்க, பைக் ரேஸ்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும், கார் ரேஸ்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னும் போது அஜித் சார் வந்து அதை டக்குன்னு இங்கிலீஷ்ல பதில் சொல்றாரு. இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து எல்லாத்துலயும் ஒரு அவுட் சைட் த சினி இண்டஸ்ட்ரி ஒரு பேஷனை வச்சுட்டு இருக்கிறவரு அஜித் சார் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு. வேற யாரும் பெருசா பேஷனை வச்சுட்டு இருக்கிற ஆக்டர்ஸ் இருக்காங்களான்னா, விரல் எண்ணி விடுற அளவுல கூட இருக்காங்களான்னா எனக்கு தெரியல. அஜித் சார் மட்டும்தான் வேற பேஷன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பைலட் ஓட்டிட்டு பைலட் லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆக்டரே யாருன்னா அஜித் சார் தான் சொன்னாங்க. பிளைட் ஓட்டுற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏர் ட்ரோன் விட்டுட்டு இருப்பாரு. சோ இப்படி ஒரு சினி இண்டஸ்ட்ரியை தவிர்த்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறது எப்படி, ஃபேமிலியோட அவுட்டிங் போறது எப்படி, அவருக்கான பேஷனை தேடிட்டு சுத்துறவர் தான் அஜித் சார். அந்த விதத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பைக் ரேஸ் அனுபவம் அதுல யாரை பிடிக்கும், அடுத்தது கார் ரேஸ் அனுபவம் அதுல யாரை பிடிக்கும், அப்புறமா லாஸ்டா சொல்லிட்டே வரும்போது தான் நம்மளுடைய குட் பேட் அக்லி கான்செப்டுக்கு வராரு. ஏன்னா அவங்க கேட்கறாங்க, இத்தனை வருஷமா இருக்கிறீங்களே வேற என்ன பண்றீங்கன்னு போது அவர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் 32 years சினி இண்டஸ்ட்ரியில வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். 62 films I have done so far. இப்போ 63rd film April 10th ரிலீஸ் ஆக போகிறது. தட் இஸ் நேம்ட் அஸ் குட் பேட் அக்லி அப்படின்னு வந்து அஜித் சார் அங்க சொல்லும் போது அதை கேட்கும் போது இங்க இருக்கிற நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வைப் ஆயிடுறாங்க. குட் பேட் அக்லிடா ஏப்ரல் ஆல்ரெடி இங்க இருக்கிற வைப்ல சுத்திட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்ல, அந்த தியேட்டர்ஸ்ல எல்லாம் இருக்கும் பாருங்க அஜித் சாரோட ஃபேன்ஸ் எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. தியேட்டர்ஸ்ல எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, வெளியில பேனர் பெருசா போட்டு வச்சிருப்பாங்களா, அது இன்னும் பாதி தியேட்டர்ல ஸ்டார்டே பண்ணல. இருந்தாலும் போட்டு வச்சிருக்கிற தியேட்டர்ஸோட பேனர்ஸ் எடுத்து, பெரிய பேனர்ஸ் எடுத்து அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் படம் எப்போ வருதோ அதுதான் தீபாவளி, அஜித் சார் படம் எப்போ வருதோ அதுதான் பொங்கல், அஜித் சார் படம் எப்போ வருதோ அதுதான் கிறிஸ்துமஸ். இப்படின்னு செலிப்ரேட் பண்றவன் தான் அஜித் சார். அதுவும் அந்த டீசரு, அந்த சாங், ஓஜி சம்பவம் எல்லாம் பார்த்த உடனே அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து கட்டுப்படுத்தி வைக்க முடியல, பொங்கிட்டே இருக்கானுங்க. எங்களை விடுங்க, அட்லீஸ்ட் நான் டைம் டிராவலிங் பண்ணியாச்சு, April 10th போய் படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், அந்த டைம் டிராவலிங் மிஷினை கண்டுபிடிச்சு கொடுக்குறா அப்படின்ற மாதிரி தான் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வைப்ல சுத்திட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு சைடு வந்து பிரம்மாண்ட சேல்ஸ்ல படம் படம் ஒரு சைடு பிரம்மாண்ட சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு பிரம்மாண்ட சேல்ஸ் போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித் சாரோட சட்டை.
அந்த பச்சை கலர் சட்டை, அந்த அந்த டிராகன், ரெட் டிராகன் மாதிரி ஃபயர் போட்ட சட்டை. இந்த சட்டையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் அப்போ பாதி அஜித் சார் ஃபேன்ஸ் இந்த சட்டையை போட்டு தான் சுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க கூட பாத்தீங்கன்னா 2 சட்டை ஆர்டர் பண்ணிருக்கோம், ஆனா இன்னும் வரல. அந்த சட்டை வந்தோம்னா நாங்களும் குட் பேட் அக்லி படம் பார்க்க போகும்போது அந்த சட்டையோட தான் 100% போவோம், படத்தை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். இப்ப படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு எல்லாமே. இப்ப ட்ரெய்லர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ட்ரெய்லர் வந்துடும். ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து ட்ரெய்லர் விடுறதா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. 1 by 1 எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் ஓபன் பண்றாங்க. தமிழ்நாட்டுல உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் ஃபில் ஆயிடும். அதனால வந்து April 10th போது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் முன்னாடி தான் அவங்க வந்து டிக்கெட்ஸை வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஒரு April 5 இல்ல April 6 இல்ல April 3 இந்த டேஸ்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இதை விடாமுயற்சிக்கும் நாங்க கேட்டோம். அப்புறமா விடாமுயற்சிக்கு டிக்கெட் நாங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். யாரெல்லாம் தயவு செஞ்சு குட் பேட் அக்லி டிக்கெட் இந்த சென்னை சரௌண்டிங்ல, அதுவும் அந்த கோயம்பேடு ரோகிணியில யாருன்னா வாங்கி கொடுத்தீங்கன்னா, கோயம்பேடு ரோகிணியா இருக்கட்டும் இல்ல ஈக்காடு தாங்கல் காசி தியேட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஹியூஜ் செலிப்ரேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அஜித் சார் படம்லாம் ஃபர்ஸ்ட் எங்க பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா உதயன் தியேட்டர்ல பார்ப்போம். உதயன் தியேட்டர்ல அவ்வளவு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். அதுவும் வந்து அஜித் சார் வர்சஸ் விஜய் அந்த ஃபைட் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி ஒரு திரையரங்கம். ஏன்னா 4-5 தியேட்டர் இருக்கும் உதயன் தியேட்டர், அப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி காசி தியேட்டர் இங்கெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். எல்லா தியேட்டர்லயும் செலிப்ரேஷன் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்றேன், வேற எதுவுமே கிடையாது. ஈகாத்தாங்கல் காசி தியேட்டரா இருக்கட்டும், உதயன் தியேட்டரா இருக்கட்டும், கோயம்பேடு ரோகிணி தியேட்டரா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் செலிப்ரேஷனா இருக்கும். அந்த ஃபேன்ஸோட எந்துலயே நம்மளுக்கு படம் போர் அடிச்சாலும் அந்த எந்துலயே வந்து நம்ம டிராவல் பண்ணி போயிடுவோம். அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் உள்ள தியேட்டர்ஸ் தான் இது. இந்த வாட்டி எங்களுக்கு கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்ல இருந்து யாருன்னா வந்து ஒரு 4 டிக்கெட் கொடுத்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம். அதனால பிரச்சனை கிடையாது, காசு பிரச்சனை இல்லை. எதனா ஒரு 4 டிக்கெட்டை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா we are 4 இல்ல ஒரு 5 கொடுத்தீங்கன்னா கூட we are really happy. இத ரோகிணி தியேட்டர் ஓனர் பார்த்து, எப்பா தம்பிங்களா உங்களுக்கு டிக்கெட் தானே வாங்க, நாங்க தரணும், எங்களை கூப்பிட்டு கொடுத்தாலும் சந்தோஷம் தான். சோ இப்படி. ஏன்னா ஏன் இந்த டிக்கெட்டுக்கு மல்லு கட்டு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்பெஷல் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வீக் டேஸா இருந்தா கூட பரவாயில்ல. அஜித் சாரோட வெறியர்கள்லாம் வந்து அன்னைக்கு பார்த்துட்டு போனாதான் வேலைன்ற மாதிரி சுத்துற ஒரு ஆட்கள். அதே மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தனியா ரிலீஸ் ஆகுறதுனால மோஸ்ட்லி எல்லாருக்கும் தியேட்டர் கிடைக்கும், ஐ மீன் டிக்கெட்ஸ் கிடைக்கும். பட் என்னன்னா அவங்க நினைக்கிற தியேட்டர்ல கிடைக்குமான்றதுதான் டவுட். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்கிரீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. இனிமே டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டே இருக்கு. 1000 தியேட்டர்ஸ்னும் போது இங்க இருக்கிறது 1100 தியேட்டர்ஸ் தான். சோ 100 தியேட்டர் தான் வேற படம் ஓடும். மிச்ச எல்லா படத்துலயும் தியேட்டர்லயும் இந்த படம் தான் ஓட போகுது. சோ உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம இருக்காது. பட் எந்த தியேட்டர்ல கிடைக்குதுன்றதுதான் பிரச்சனையை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. சோ ட்ரெய்லர் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் சாங்ஸ் வரப்போகுது. இதுல வந்து நம்மளுக்கு வந்திருக்கிற தகவல் என்னன்னா ஜிவி பிரகாஷ் சார் ஒரு அருமையான ரொமான்டிக் சாங் வந்து இந்த படத்துக்கு போட்டிருக்காராம். அஜித் சார் த்ரிஷா அந்த நீ உங்களுக்கு வந்து இந்த கிரீடம் படத்துல வந்து ஒரு அழகா ஒரு பாட்டு வரும் பாருங்களா, அந்த மாதிரியே காம்போல வந்து ஒரு ரொமான்டிக்கல் சாங் அஜித் சாருக்கும் த்ரிஷா மேம்க்கும் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். சோ நிறைய இன்னும் இந்த படத்தோட அப்டேட் வந்து தோண்ட புதையல் வந்திருக்கு. இதுல இன்னொரு சம்பவம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பிசினஸ் கட்ட பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸும் அப்படியே அதிர்ந்து போயிருக்காங்களாம். ஆஹா பெரிய சம்பவம் கண்டிப்பா காத்துட்டு இருக்குடா, தியேட்டர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து வெளியில பட்டாசு வெடிச்சா கூட அவ்வளவு சரவெடி சவுண்ட் கேட்குமான்னு தெரியாது. உள்ள தியேட்டருக்குள்ள பசங்க கத்துறதும் அந்த விசிலு சத்தமும் கிழிக்க போகுது தியேட்டர் ஸ்கிரீன்ஸ. அந்த மாதிரி தான் வந்து பிசினஸ் கட்ட பார்த்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்களா. ஏன்னா அவங்களே வந்து சாதா தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பார்த்த அந்த 30 minutes வீடியோவே அவங்களுக்கு அந்த வைபை ஏற்படுத்தும் போது அஜித் சாரோட கொலை வெறியனுங்க உள்ள வந்து ஒரு 2 hour 2.5 hour படத்தை பார்க்கும் போது அவனுங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர்ஸ்ல பவுன்சர்ஸை போட்டு உங்களை வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ற அளவுல தான் தியேட்டர் ஓனர்ஸ் வச்சுப்பாங்க. ஏன்னா தலைவெறியர்கள் எங்க பாருங்க, தலைவெறியர்கள் எப்பவுமே போயிட்டு இந்த சேரை உடைக்கிறதோ அந்த மாதிரி வில்லங்கத்துல ஈடுபட மாட்டாங்க. அப்படியே ஈடுபடாதீங்கன்ற. ஏன்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எந்த விதத்திலையும் நஷ்டத்தை ஏற்படுத்த கூடாது. ஏன்னா அதை அஜித் சாரே லைக் பண்ண மாட்டாரு. நம்ம போயிட்டு சேரை உடைக்கிறது, கொண்டாட்டம் இருக்கட்டும், ஸ்கிரீனை கிழிக்கிறது, அதெல்லாம் வந்து என்னைக்குமே அஜித் சார் ஃபேன்ஸ் பண்ணாதீங்க.
வெளியில கொண்டாடுங்க, உள்ள போனீங்களா விசில் அடிங்க, கத்துங்க, கை தட்டுங்க, எதுனா பண்ணுங்க. பட் டோன்ட் காஸ் எனி டேமேஜ் டு தியேட்டர்ஸ் பிகாஸ் அஜித் சார் அதை விருப்பப்பட மாட்டாரு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏப்ரல் 10க்கு கம்ப்ளீட்டா சினி இண்டஸ்ட்ரியே வெயிட்டிங். ஒரு ஆள் படத்துக்கு, ஒரு ஆக்டர் படத்துக்கு, ஒரு என்டையர் தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணுதுன்னா அது கண்டிப்பா இந்த படத்துக்கு தான். ஏன்னா இதை எல்லாருமே சொல்லுறது என்னன்னா, கண்டிப்பா இந்த படம் சொல்றோம் 100 மங்காத்தாக்கு மேல இருக்குங்க. ஏன்னா லாஸ்டா வந்து ஒரு அஜித் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல நம்ம பார்த்த படம் வந்து மங்காத்தா. அஜித் சாருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஷேட் இமேஜஸ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க வாலி பார்த்திருக்கலாம், அதுல ஒன்னும் பண்ண மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, அந்த பபுள் கம போட்டுக்கிட்டு அந்த மென்னுற ஸ்டைலு தான், அதுவே பட்டையை கிளப்பிச்சு. இங்க குட் பேட் அக்லில நெகட்டிவ் ஷேட் இருக்கட்டும், வெரி நெகட்டிவ் ஷேட் வேற இருக்கு, குட் பேட் அக்லி. சோ அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்க தெரி சவுண்ட், தெரி விசில் இருக்கு போகிறது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரேசிங் மூட்ல அஜித் சார் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு படம் நடிக்க போறாரு. அந்த படத்துக்கான டிரெக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நிறைய சொல்றாங்க. தனுஷ் சார் எடுக்க போறதா சொல்றாங்க, திருப்பியும் வந்து இவர்கிட்டயே வந்து தரப்போறதா சொல்றாங்க, ஆதிக்கிட்டே தரப்போறதா சொல்றாங்க. சோ எதுவுமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகல நெக்ஸ்ட் படத்துக்கு. ஏன்னா அவர் தெளிவா சொன்ன மாதிரி அக்டோபர் நவம்பர் வரைக்கும் ஃபுல்லா அந்த ரேசிங் மோட்லயே தான் இருக்க போறாரு. சோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் படம் வருது எப்படியோ அடுத்த வருஷம் எண்டுக்கு ஆயிடும். சோ இந்த படத்தை தான் நம்ம கொண்டாடி தீர்க்க வேண்டும். ஏப்ரல் 10th குட் பேட் அக்லி மாமே.